தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பொருளாதார நிபுணர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று 7வது முறையா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பல்வேறு சலுகைகளும் இந்த பட்ஜெட்ல வெளியாயிருக்கு. முதற்கட்டமா இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன பிளஸ் என்ன மைனஸ் நம்ம எடுத்துக்கலாம்? பட்ஜெட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்கு. இது பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. அதாவது அதே தான் கொஞ்சம் ரோல் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. பிப்ரவரி மாதமே பல டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது. அதில் 77,000 கோடி ரூபாய்க்கு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. மற்றபடி இது நான் எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்கே தவிர அதோட ரொம்ப பிரமாதமாக இல்லை. அதே சமயம் யாரையுமே ஒரு ஏமாற்றத்துக்கு உள்ளாக்குவதாகவும் இது இல்லை. முக்கியமாக இந்த லாஸ்ட் 4-5 மந்த்ஸில் இந்த எலெக்ஷன் நடக்கும்போது கூட என்ன மெயின் பேசு பொருளாக இருந்தது அப்படின்னா வேலை வாய்ப்பின்மை, இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். இந்த பணவீக்கம்னால மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏழைகள் இன்னும் ஏழைகளாகிவிட்டார்கள், பணக்காரர்கள் இன்னும் அதிக பணக்காரர்கள் ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நேரேட்டிவ் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி சிறு குறு தொழிலாளர்களுக்கு எந்த உதவியும் இந்த அரசாங்கம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நேரேட்டிவ். இதெல்லாமே அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பலதரப்பட்ட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதாவது கீழ்மட்ட மக்கள், நடுத்தர வர்க்கம் மக்கள், அதே மாதிரி பெரும் பணக்காரர்கள், முதலீட்டாளர்கள், அவங்க இந்த மாதிரி 4 விதமான மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் ஒரு பட்ஜெட் அப்படின்னு வரும்போது இருக்கத்தான் செய்யும். அப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் ஓரளவுக்காவது நாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ், அதாவது ரொம்ப அந்த ஆர்வம் பிளஸ் அந்த என்ன நேர்மையை நான் அந்த பட்ஜெட்ல பார்க்குறேன். அதே மாதிரி பல செக்டார்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம். நீங்கள் எவ்வளவுதான் விவசாயத்துக்கு பண்ணினாலும் அது போற மாட்டேங்கிறது. இன்னைக்கு கூட விவசாயத்தில் ரூரல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதாவது ரூரல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் விவசாயிகளுக்கு போதுமான வருமானம் இல்லை. நீங்கள் 6,000 ரூபா மாதம் வருஷம் கொடுத்துட்டு இருக்கீங்க 3 இன்ஸ்டால்மெண்ட்ல. ஆனாலும் கூட அவங்களுக்கு அந்த ஒரு வறுமை லெவலே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது நான் சொல்றது மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ், அதாவது 5 ஏக்கருக்கு கீழே 2.5 ஹெக்டாருக்கு கீழே இருக்கிற ஃபார்மர்ஸ்னுடைய சமாச்சாரம். அவங்களுக்கு எவ்வளவு பண்ணினாலும் போற மாட்டேங்குது. அதே சமயம் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை இருக்கு இல்லையா, அதை நாம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், பண்ணலன்னு சொல்லக்கூடாது. 2014 அப்புறமா 2024 வரைக்கும் அது உயர்ந்துகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இது ஆரம்பம், இப்போ பயிர் சீசன் ஆரம்பிக்குது, ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குது. இது பயிர் விளைஞ்சு மார்க்கெட்டுக்கு வர சமயத்துல தான் திருப்பியும் அந்த ஆதார விலையை அவங்க மாத்துவாங்க. இந்த ட்ரிப்பு அந்த ஆதார விலையை ஓரளவுக்கு நல்லாவே மாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த பட்ஜெட்ல ஓரளவுக்கு நல்லா கவனிச்சு அதுக்கு வேண்டிய ஆறுதல் அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்னென்ன இந்த பட்ஜெட்ல வரும் எதிர்பார்த்தீங்க, அது வரல, நீங்க என்னவா நினைக்கிறீங்க? நான் எம்எஸ்எம்இ பற்றி ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். வேலை வாய்ப்புகளுக்கு டாப் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப டாப் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டாங்க. வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு மானியம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது புதிதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு கூடுதல் சலுகை, மானியம். அந்த இடத்துலதான் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்றாரு. இதெல்லாம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை மேற்கோள் காட்டி தான் அந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்குன்ற மாதிரி அவர் பேசுறாரு. இல்ல அப்படி கிடையாது. சரி, அவங்க ஜென்ரலா வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படிதான் சொன்னாங்களே தவிர ஸ்கீம் வைஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதாவது அந்த ஸ்கீமுடைய அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ப்ளூ பிரிண்ட், அது மாதிரிலாம் ஒண்ணுமே சொல்லலை. போகலாம், நம்ம சொல்லிட்டு போகலாம் ப்ராப்ளம்களை. விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்படும், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் வாக்குறுதியா இருக்குமே தவிர அதுக்காக அவங்க சொல்லிட்டாங்கிறதால இவங்க பண்ணாம இருக்க போறாங்களா, இவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு அப்படிதான் ஒன்றும் கிடையாது. அதாவது போற போக்கில் நம்ம சொல்றதை விட கான்கிரீட்டா, எஸ்பெஷலி இந்த பட்ஜெட்ல எனக்கு இந்த வேலை வாய்ப்பு, எம்எஸ்எம்இ அண்ட் அக்ரிகல்ச்சர், இந்த 3 விஷயத்திலையும் ரொம்ப பின் பாயிண்டடா அவங்க நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய இது. எஸ்பெஷலி இந்த வேலை வாய்ப்புக்கு
புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஆதாயம், புதிதாக வேலைக்கு சேர்ப்பவர்களுக்கு கம்பெனிகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதாயம். அதுவும் என்ன கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த பிஎஃப் இருக்குது இல்லையா, இபிஎஃப்ஓ சொல்லுவாங்க, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதுல ரிஜிஸ்டர் ஆகணும். அவங்க ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் ஆன உடனேயே அவங்களுக்கு வந்து அந்த சலுகை கொடுக்க ஆரம்பிச்சிடும். 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ச்சியா. இது வந்து சாதாரண சமாச்சாரம் கிடையாது. 3-4 வருஷம் உங்களுக்கு வந்து அந்த ஆதாயம் கொடுக்கணும்னு சொன்னா அது ஒரு பெரிய மேசிவ் அவுட்லே. அதாவது அதுக்கு ஒதுக்கீடு ரொம்ப அவசியம். அது ரொம்ப லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க தூண்டும், வேலைக்கு போக தூண்டும். ஒண்ணு, வேலை வாய்ப்புகள் கொடுப்பதற்கு முதலாளிகளை தூண்டும். இது ஒரு 2வது விஷயம். அந்த முதலாளிகளுக்கு கூட மாசம் 3000 ரூபாய் நீங்க வந்து ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, லெஸ் தேன் 1 lakh rupees சேலரி, 80,000 ரூபாய் ஒருத்தனுக்கு சேலரி கொடுத்து சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 3000 ரூபாய் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க போகுது. இட்ஸ் இன்சென்டிவ். இந்த மாதிரி டீட்டெயிலா, அதாவது எங்க உங்களுக்கு வந்து வேலைக்கு வருமோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஆனா தமிழகம் சார்ந்து எந்த ஒரு நிதியும் வந்து அறிவிக்கப்படலை. ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு, மெட்ரோ பணி திட்டங்களுக்காக வந்து எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தரணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் வச்சிருந்தாரு. இந்த பட்ஜெட்ல அது ஏமாற்றம் அளிக்குது இல்லை? இங்க பாருங்க, மெட்ரோ திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லைங்கிறது உண்மை. அதுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த பட்ஜெட்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளவு 11 lakh பீகாருக்கு ஒதுக்குறாங்க, ஆந்திர பிரதேஷ்க்கு ஒதுக்குறாங்கிறாங்கல்ல. அது அந்த வரேன் நான். ஓகே, இது நல்ல அருமையான அரசியல் சமாச்சாரமா மாறி போச்சு. 11,11,000 crores அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. அதுல ரயில்வே வரும், இது வரும், துறைமுகம் வரும், ரோடு வரும், அது எல்லாமே வந்துடும். மெட்ரோ ரயில்வே அதுல வந்துடும். ஆனா தமிழகத்துல இருக்கிற மெட்ரோ ரயிலுக்கு மட்டும் கொடுத்தது நாக்பூருக்கு கொடுத்துருக்காங்க, லக்னோக்கு கொடுத்துருக்காங்க, டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? அங்க வேலை நடக்குது சார். அதாவது நீங்க ஒரேடியா நீங்க பார்க்க கூடாது. அது கிட்டத்தட்ட ஒரு 62 பேக்கேஜஸ் இருக்கு. மெட்ரோ திட்டம் அப்படிங்கிறது ஒரு 62 பேக்கேஜஸ்ல நிற்கும், ஸ்டேஜஸ்ல நிற்கும். நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு நம்ம பார்க்க வேண்டாமா? இன்னும் லேண்ட் அக்விசிஷன் பண்ணல, லிட்டிகேஷன்ல இருக்கு பல விஷயங்கள் அப்படி இருக்கும். பிளஸ் இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு. ஜப்பான் டெவலப்மெண்ட் பேங்க் அது ஒன்று இருக்கு, அங்கிருந்து தான் அவங்க இது பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் குற்றம் சொல்ல முதல்வர் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜப்பான்ல இருந்து நம்மளுக்கு இந்த கடன் ஏன் வரலை அப்படிங்கிறத பத்தி கேள்வி எழுப்பியிருக்கிறாரா? அவர் ஜப்பான் போன போது இந்த விஷயத்தை அவர் எடுத்துக்கிட்டாரா? ஏதாவது ஒரு ஆர்வம் காமிச்சாரா அப்படின்னு நான் அவரை கேட்கிறேன். அதனால இதையும் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதாவது முதல்வர் இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆனா இது ரெண்டுமே டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். இப்ப தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை அப்படின்னா தமிழ்நாட்டுக்குன்னு செப்பரேட்டா நிதி ஒதுக்க போறாங்களா? எங்க ஒதுக்குறாங்க சொல்லுங்க? கூட்டணி கட்சியில் இருக்கிற ஆந்திர பிரதேஷ்க்கு ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா மோடி அவர்கள் தன்னுடைய இருக்கையை வந்து காப்பாத்திக்கணும், அதுக்காக வந்து ஒதுக்கி இருக்காங்க இந்த பட்ஜெட்ல. ஐயா, இந்த நிதி ஒதுக்கிறதுனால தான் மோடியினுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது நாவேனா நினைக்கலாம். மோடி அப்படிதான் இல்ல, முதல் பட்ஜெட்லயே வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாரபட்சம் காட்டியிருக்காங்க. பாரபட்சமே கிடையாது. நீங்க ஒரு வளர்ந்த மாநிலம், 2வது 3வது ஜிடிபி பொறுத்த வரைக்கும் 2வது 3வது, ஜிஎஸ்டி 5வது 6வது, டைரக்ட் டாக்ஸஸ் டைரக்ட் டாக்ஸஸ்ல 5வது இடத்துல இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு மாநிலம் எதுக்கு நீங்க பீகார் கூட கம்பேர் பண்ணிக்கிறீங்க, ஒரிசா கூட கம்பேர் பண்ணிக்கிறீங்க? நீங்க வந்து உங்களை லண்டன் கூடயும் பாரிஸ் கூடயும் இல்லையா கம்பேர் பண்ணணும்? சும்மா நீங்க பாட்டுக்கு பீகார் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நல்லா இல்லை. இது அதாவது பீகார்ல ரொம்ப வருஷமாவே அது வந்து ஒரு பின்னடைவு. இன்னைக்கு வந்து அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு இல்லையா, ஒரு 10 நாள் முன்னால நித்தி ஆயோகனுடைய குறியீடுகள் வந்துச்சு. அந்த குறியீடுகள் படி நீங்க பாருங்க, பீகார் எல்லா மாநிலங்கள்லயும் பின்னாலதான் இருக்குது. அது காரணம் என்னன்னு கேட்டா, ஜார்க்கண்ட் பிரிஞ்சது பாருங்க. 20 வருஷம் முன்னால ஜார்க்கண்ட்ல அந்த கனிம வளம் முழுக்க அவங்களோட போயிடுச்சு. பீகார் தனியா விட்டுட்டாங்க. பீகார் வந்து வெறும் விவசாயத்தை நம்பி இருக்கும் ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துக்கு நம்ம உதவி பண்ணாம இருக்க முடியாது. அதுதான் சமூக நீதி. ஒரு நாடு நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா அதுதான் சமூக நீதி. தமிழ்நாட்டிலே நான் சொல்றேன், ஆந்திரா எந்த அளவுல பின்தங்கி இருக்கு, அதுக்கு ஒதுக்கி இருக்காங்கல்ல, அதுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் வரேன். அதை சொல்றது முன்னாடி இன்னொரு விஷயம் முக்கியமா நான் சொல்றேன். கோயம்புத்தூர், திருப்பூர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு பங்களிக்கிறது? நீங்க தமிழ் அண்ட் சென்னை, கோயம்புத்தூர்
திருப்பூர், சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், இந்த 4 மட்டும் நீங்க வச்சுங்க. ஓகே, அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து நடத்துறீங்க. ஆனா இது தென் மாவட்டங்கள்ல ஏன் வளர்ச்சியே இல்லை? அப்போ நீங்க எந்த மாதிரி சமூக நீதி பண்றீங்க சொல்லுங்க பார்க்கட்டும். வளர்ச்சி எல்லா இடங்களிலும் சமமாக இருக்க வேண்டும். அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நீங்க வந்து தென்காசியில ஏதோ டெவலப் பண்ண முடியும், விருதுநகர்ல டெவலப் பண்ண முடியும். அதே கான்செப்ட் தான் இப்ப தமிழ்நாடு மாதிரி வளர்ந்த மாநிலங்கள் இருக்குன்னு சொன்னா அதுல ஜெனரேட் ஆகிற அந்த இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போற ஒரு நிதி தொகுப்பு, அந்த தொகுப்புல இருந்து தான் வந்து பீகாருக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆந்திரா வந்து பின்தங்கிய மாநிலமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கண்டிப்பா ஆந்திரா பின்தங்கிய மாநிலம் தான். 25 வருஷமா அந்த போலாவரம் ப்ராஜெக்ட் முடியவே இல்லை. போலாவரம் ப்ராஜெக்ட் மட்டும் முடிஞ்சிச்சு சொன்னா ஆந்திர பிரதேஷ்ல அடுத்த 20-25 வருஷங்களுக்கு வெள்ள தட்டுப்பாடே இருக்காது. அதுக்கப்புறமா நம்மளுக்கும் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. இப்ப தெலுங்கு கங்கா வந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு கங்கா இங்க வரும். அதே மாதிரி ஆந்திராவும் கூட தெலுங்கானா பிரிஞ்ச பிறகு அது ஒரு அக்ரிகல்ச்சரல் மாநிலமா மாறிடுச்சு. நீங்க அதை பார்க்கணும். அவங்களுக்கு வந்து அரசியல் தலைநகரம் கிடையாது, பொருளாதார தலைநகரம் கிடையாது. அதாவது கேபிட்டல் சிட்டினா அதாவது சென்னையே ஃபைனான்சியல் சிட்டியா இருக்கும். ஆனா பல இடங்கள்ல பொருளாதார கேபிட்டல் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். அதாவது பொருளாதார நடவடிக்கைகள்லாம் ஒரு இடத்துல நடக்கும். ஃபைனான்சியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பே இஸ் அ ஃபைனான்சியல் கேபிட்டல் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் கேபிட்டல். அங்க ரெண்டுமே கிடையாது உங்களுக்கு. ஆந்திர பிரதேஷுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமா 15 வருஷமா ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உதவி பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதனால தகுதியினுடைய அடிப்படையில தான் அவங்க பீகாருக்கு வந்து ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் பேக்கேஜ் அப்படின்ட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நம்ம சொல்லக்கூடாது. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை டிக்ளேர் பண்றதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் கிடையாது, நிதி கமிஷனுக்கு தான் அதிகாரம் இருக்கு. நிதி கமிஷன் இப்போதான் கூட போகுது. ஓகே, 16வது நிதி கமிஷன் இப்போதான் வந்திருக்கு, கூட போகுது. புது கவர்மெண்ட் வந்திருக்கு, அவங்க மேண்டேட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு இல்லாம வேற விதத்துல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப் பண்ணணும், கங்கைக்கு மத்தியில 2-3 பிரிட்ஜஸ் கட்டணும், 2 அடுக்கு மேம்பாலங்கள் கட்டணும், 2 ரயில்வே ட்ராக் கட்டணும். இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ். இதெல்லாம் பார்த்தா நீங்க பொறாமப்படக்கூடாது, வைத்தறிச்சல் படக்கூடாது. ஏன்னா நம்ம வளர்ந்த மாநிலம், நீங்களே சொல்லிக்கிறீங்க வளர்ந்த மாநிலம் அப்படின்ட்டு. இந்த பொருளாதார இது அது என்ன டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்த போது இவங்களே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனை மாநிலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பியும் ஆந்திராவை பத்தியோ இல்லைன்னா பீகார் பத்தியோ கம்பேர் பண்றதுங்கிறது எனக்கு என்னமோ சரியா படலை. இந்த பட்ஜெட் இந்த பேசுற சமயத்துல நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சு தமிழகத்துல இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து அமல்படுத்தாதனால எங்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை சார்ந்த நிதியை வந்து எங்களுக்கு ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசு வந்து எங்களுக்கு புறக்கணிச்சிருக்காங்கிறாரு. புறக்கணிக்கிறதுங்கிற கொஸ்டினே கிடையாது. இதை பாருங்க, இது வந்து இந்த திராவிட மாடல் லாங்குவேஜ் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க நீங்க. இதெல்லாம் ஃபுல் திராவிட மாடல் லாங்குவேஜ். சமூக நீதி காக்கப்படவில்லை அப்படிம்பாங்க, அப்படி இல்லைன்னா வஞ்சிக்கிறது அப்படிம்பாங்க, மத்திய அரசு வஞ்சிக்கிறதும்பாங்க, நிராகரித்தார்கள் அப்படிம்பாங்க, வெள்ளத்தடுப்புக்கு அதுக்கு வரேன் நான் வெள்ளத்தடுப்புக்கு நிதி கொடுக்கவில்லை. நீங்க என்ன பண்றீங்க? யார் மாநிலத்தை ஆளுவது யாருங்க? மத்திய அரசு ஆளுதா, நீங்க ஆள்றீங்களா? யாரு உங்களை ஹெல்ப் பண்ணுது? மக்கள் தானே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க பண்ணுங்க. அதை உங்களுடைய சீதாராமன் அவர்கள் பதிவு பண்ணும்போது கோஷம் எழுப்புறாங்க இன்னைக்கு அவங்க ஏன் நிதி கொடுக்கலன்றது. ஆமாமா, பார்த்தேன், நானும் பார்த்தேன். இதை உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு எல்லாத்தையுமே மத்திய அரசு மேல போடுறதுதான் இந்த டிஎம்கேனுடைய வேலை. அதனால அதை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான். பிஎம் ஸ்ரீ பள்ளிகள், அது பிஎம் ஸ்ரீ பள்ளி இவங்க என்ன பண்ணாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து 2000 ரூபாய் போல 1263 கோடி சம்திங் அது மாதிரி ஏதோ வந்தது. அதுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு ஒண்ணு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. ஆஹா எங்களுடைய பள்ளி அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப அப்ஜெக்ஷன் பண்ணோம். ரொம்ப பயங்கரமான கண்டனம்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நல்ல விஷயம்தான், தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் போகக்கூடாது அப்படிதான் ஜவஹர் நவோதயா பள்ளிகள்லாம் ஏன் ஓபன் பண்ணாம இருக்காங்க. ஜவஹர் நவோதயா பள்ளிகள் எல்லாமே கிராமத்து மாணவர்களுக்காகத்தான்.
அவங்களுக்கு பள்ளி இதுவும் கொடுக்க மாட்டீங்க, ஐ மீன் புதிய பள்ளி வசதிகளையும் கொடுக்க மாட்டீங்க, அரசு பள்ளிகளுடைய தரத்தையும் உயர்த்த மாட்டீங்க, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்க. ஆனா நீ நீட்ல தமிழக மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு ஒரே கூப்பாடு போட்டுட்டு இருப்பீங்க. ஆனா தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் கோரிக்கை வைக்கிறாரு, மத்திய அரசு பள்ளி எங்க தேனி மாவட்டத்துல இல்ல, எங்களுக்கு வேணும்னு கேட்கிறாரு. கண்டிப்பா அதெல்லாம் பண்ணணும். இது கேந்திரிய வித்யாலயா பண்றதுல ப்ராப்ளம் கிடையாது. கேந்திரிய வித்யாலயா சாதாரணமாவே தமிழ்நாட்டில் இருக்கு, ஒரு 26 பள்ளிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெட்ராஸ்லயே உங்களுக்கு 8 பள்ளிகள் இருக்கு, 8 மேலே இருக்கு, தாம்பரத்தை கூட இருக்கு, 10-12 பள்ளிகள் இருக்கு. அதெல்லாம் பண்ணலாம், தட்ஸ் நாட் ப்ராப்ளம். ஆனா இவங்களுடைய இந்த பாலிட்டி எதுலையுமே நீங்க சரி, இவர் என்ன பண்றாரு, ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ராகுல் காந்தியை போய் பாக்குறாரு. ராகுல் காந்தி என்ன பண்ணுவாரு, உடனே ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல போயிட்டு சொல்வாரு, இது மாதிரி அவங்க கொடுக்கல அப்படிம்பாரு. மந்திரி அதுக்கு ரிப்ளை கொடுக்க போறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு ஃபண்ட் கொடுப்போம். ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு, உங்க ஃபண்டு கிடையாது. அதாவது உங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டீங்கல்ல, அப்படி கிடையாது. அது அவங்க அப்பா வீட்டு சொத்து தான். இல்ல மாநில பட்டியல் கேட்கறாங்கல்ல, கொடுத்துட வேண்டியது தானே. அது மாநில பட்டியல் எப்படி சார் கொடுக்க முடியும்? ஆல்ரெடி பொதுப்பட்டியல் இருக்கு. பொதுப்பட்டியல் இருக்கும்போது பொதுப்பட்டியல் 20 வருஷத்துக்கு அப்புறமா அடுத்த 15 வருஷம், அதாவது வாஜ்பாய் பீரியட் உள்பட 1998 2014 வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தாங்க? வாஜ்பாய் கூட ஆட்சியில் இருந்தாங்க, காங்கிரஸ் கூடயும் மன்மோகன் சிங் கூடயும் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ நீங்க பண்ணாததை இப்போ பண்ணணும்னு நீங்க எதிர்பார்ப்பது எப்படி? இது ஒண்ணு. ரெண்டாவது, பொதுப்பட்டியல் அது வந்தது, அதுக்காக மாநிலத்தினுடைய பட்டியலை ரிமூவ் பண்ணல. சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்க பொதுப்பட்டியல கொண்டு வந்திருக்கிறாங்களே தவிர, உங்க கையில என்ன இருக்கு, உங்க கையில இன்னும் அதிகாரம் இருக்கு. இவ்வளவு, அதாவது என்டையர் கல்வித்துறை, அரசு கல்வித்துறைங்கிறது மேல் படிப்பு கீழ்படிப்பு எல்லாமே, இடைநிலை படிப்பு எல்லாமே உங்க கையில் இருக்கு. அதை நீங்க சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு அதை உலகத்தரத்துக்கு ஏத்த வேணும். அதை நீங்க ஏத்தாம சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசு ஒண்ணுமே செய்யாது. அடுத்து பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கைகள்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல நடைபெற போது அவை ஒழுங்கா நடக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? நீங்க கண்டிப்பா அவை ஒழுங்கா நடக்காது. இன்னைக்கு ஓரளவுக்கு தான் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட பட்ஜெட் கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. அவங்க அவங்க மணிப்பூர் பத்தி ஏதாவது பேசுவாங்களோ அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன். மணிப்பூர் பத்தி பேசல, ஆனா ஈஸ்டர்ன் சைடுங்கிறது பத்தி சொன்னாங்க. அதாவது நார்த் ஈஸ்டுக்கு அப்படின்ட்டு சில இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் பத்தியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த எதிர்பார்ப்புகள் இருந்ததுனாலயோ, அந்த எதிர்பார்ப்புகளை இவங்க பூர்த்தி செய்ததுனாலயோ என்னமோ தெரியல, ஓரளவுக்கு போயிடுச்சு. ஆனா வரும் இந்த தொடர்லயே அடுத்தது நாளிலிருந்து சில பிரச்சனைகள் ஆகும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். முக்கியமா இன்னொரு பிரச்சனையும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே பேசியிருந்தாங்க. ஏன் அந்த உரிமையாளர்கள் பெயர் அதுல போடணும்ன்றத வற்புறுத்துறாங்க. காவடி யாத்திரைங்கிறது அந்த முசஃபர் நகர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு இவங்க 140 கிலோமீட்டர் ஹரித்வார்ல போயிட்டு அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு 2 பக்கம் பானை தொங்கிட்டு இருக்கும், 6 பானை தொங்கிட்டு இருக்கும். அதை 140 கிலோமீட்டர் நடந்து போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இது பல்லாண்டு காலமா நடக்கிற ஒரு சமாச்சாரம். போன வருஷம் வரைக்கும் இந்த ப்ராப்ளமே இருக்குல்ல. இந்த வருஷம் ப்ராப்ளம் ஏன் சார்? யார் சார் ஆரம்பிச்சது? There is a cultural invasion by Muslims. என்னுடைய அக்யூசேஷன் இது. கல்ச்சுரல் இன்வேஷன் பை முஸ்லிம்ஸ், அதாவது கலாச்சார படையெடுப்பு. எப்படி? எல்லாத்துக்கும் ஒரு ஹலால் போட்டுடுவான். ஹலால் அப்படின்னு சொன்னா அதாவது சுத்தமான முறையில் இஸ்லாமிய முறையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு தான் அர்த்தம். அதுல யாருக்கும் எந்த இதுவும் இருக்கக்கூடாது. ஆனா பொதுவாகவே என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, ஹலால் முறையில் தயாரிக்கப்பட்ட உணவை ஒரு மத குரு ஆசீர்வாதம் பண்ணுவார், எச்சில் துப்பி ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த ஒரு ப்ராப்ளம் அதனுடைய மனசுலையும் இருக்கிறதுனால அது ஒரு விஷயம். ரெண்டாவது, சைவ உணவு மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி காவடி தூக்குறவங்க எப்பவுமே, அந்த மாதிரி இறை பணியில் இருக்கிறவங்க, இறை வழிபாடுல இருக்கிறவங்க எப்பவுமே சாதாரண இதை தான் சாப்பிடுவாங்க, அசைவம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரே ஸ்டவ் வச்சுக்கிட்டு அசைவமும் சமைப்பீங்க சைவமும் சமைப்பீங்க. நான் கூட இருக்கேன். ஒரு அசைவம்
இருக்கிற ஹோட்டலில் போயிட்டு நான் சைவம் சாப்பிட்றதுல எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய அந்த உணர்வை நாம மதிக்கணுமா வேண்டாமா? இப்போ என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டா, அந்த வழி நெடுக, அந்த 140 கிலோமீட்டர்ல வழி நெடுக்கவே சின்ன சின்ன ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து ஹிந்துஸ் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த ஹலால் ப்ராப்ளம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஹைப்பர் ஆச்சு, இந்த மேட்ரு எஸ்கலேட் ஆச்சு. இந்த மாதிரி உண்மையிலேயே சைவ உணவு தான் கொடுக்கப்படுகிறதா, சுகாதார முறையில் தயாரித்து கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்தது. அப்புறம் என்னாச்சு, அவங்க வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் முதல்ல ஆர்டர் போடுறது, அதுக்கப்புறமா உத்தராகண்ட் ஆர்டர் போடுறது. ஏன்னா ஹரித்வார் வந்து உத்தராகண்டில் இருக்கு. ஓகே, ஆர்டர் போடுறாங்க. என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க, பெயர் பலகையில் எழுதுங்க உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை, உங்களுடைய ப்ரொப்பரேட்டர் நம்பர், உங்களுடைய ஸ்டால் நம்பரை நீங்க எழுதுருங்க அப்படிங்கிற. இதுல என்ன தப்பு முதல்ல இருக்கே. அதாவது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இந்தியா ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ஆக்ட் படி 1986 ஆக்ட் அது. அந்த ஆக்ட் படி அப்போலேருந்தே இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போலேருந்தே எல்லா உணவகங்கள்லயும் மேல பேரை போட்டுக்கணும். நீங்க யாரு வேணாலும் எனக்கு போடணும், எனக்கு அது எந்த ஆட்சேபமும் கிடையாது. நீங்க வந்து முஸ்லீமா கிறிஸ்டினா எல்லாருக்குமே அவங்க தொழிலை பண்றதுக்கு இது உண்டு. ஆனால் ஒரு சமுதாயத்தினுடைய மத உணர்வுகளை மிதிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. மத உணர்வுகளை மிதிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கறதுனால அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. அதாவது எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்டா, இன்டைரக்ட்லி இந்த யாத்திரையில பங்கு பெறும் லட்சக்கணக்கான யாத்ரிகர்களுக்கு எல்லா விதமான உணவும் பரிமாறப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சில நேரேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால்தான் இது வந்து பெரிய விஷயமா போச்சு. அதர்வைஸ் இந்த ஹலால் மேட்டர் மட்டும் வந்திருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, சாதாரணமா ஒரு போலீஸ் ஆடுற மாதிரி இது மேட்டர் முடிஞ்சு போயிருக்கும். போலீஸுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஓகே, கவர்மெண்ட் வந்து சொல்லி இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்றது போலீஸ். நீங்க போயிட்டு நான் போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்போமா? யோகி ஆதித்யநாத் அறிவிப்பு சரிங்கிறீங்க நீங்க? யோகி ஆதித்யநாத்தினுடைய அறிவிப்பு சரி, உத்தராகண்ட் அரசினுடைய அறிவிப்பு சரி. ஆனா நான் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரின்னு தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து இன்டரிம் தான். இந்த 3 நாளுக்கு அப்புறமா வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு இருக்கு, ஃபைனல் ஹியரிங் இருக்கு. அன்னைக்கு நம்மளுக்கு கிளியரா தெரியும் அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது. அதாவது உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டும் உத்தராகண்ட் கவர்மெண்ட்டும் என்ன சொல்ல போகிறது, அதுக்கு மேல என்ன தீர்ப்பு கொண்டு வர போறாங்க. ஆனா இது தொடரும் சமாச்சாரம் தான். 10 நாள் நேத்தில தான் ஆரம்பிச்சிருக்கு, 10 நாள் தொடரும். அடுத்த புதன்கிழமை வரைக்கும் இது தொடரும். அதுக்குள்ள இதுக்கு ஒரு சுமூகமான முடிவு வரும். ஆனால் இந்த ஒரு அறிவிப்பினால் இந்து முஸ்லிம்களுக்கு இடையே பகை மூட்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுலாம் நான் நம்பல. ஏன்னு கேட்டா, அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட் எல்லாருமே முன்னால வந்து எழுதாங்க. பழம் விற்கிறான் பாவம், ஒரு முஸ்லிம் இத்ரிஸ்னு பேரு பழம் விற்கிறான். அவங்ககிட்ட போய் பழம் வாங்கி சாப்பிடுறது எனக்கு என்ன கஷ்டம்? அந்த காவடி யாத்திரைகளை போறவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? பண்றாங்க அவங்க. இங்கிருந்து நம்ம வீரமணி அவர்கள் அறிக்கை விடுறாரு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக அரசாங்கம் செயல்படுது உத்தரப்பிரதேஷ். பிரியங்கா காந்தி சொல்லிட்டாங்க, நம்ம வீரமணி சார் எங்க இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது, 92 வயசு ஆச்சு. ஏதாவது சொல்லி நாம வந்து லைம் லைட்ல இருக்கணும், கேமரா வரணும், யூடியூப்ல வரணும், டிவியில வரணும், அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. நீங்க சமூக நீதி பண்ணணும்னு சொன்னா சமூக நீதி தமிழ்நாடுல நீங்க பண்ணுங்க. இரட்டை டம்ளர் முறை இன்னைக்கு இங்கேயே இருக்கு. செத்து போனவங்க அந்த சடலத்தை எடுத்துக்கிட்டு அந்த மேட்டுக்குடி மக்கள் இருக்கிற வழியில அந்த வழியாக போக முடிய மாட்டேங்குது. அவங்களுக்குன்னு அந்த சுடுகாடு புதைக்க முடிய மாட்டேங்குது. அவங்களுக்குன்னு செப்பரேட் சுடுகாடு வச்சுட்டு இருக்கீங்க. வேங்கை வயல்ல இந்த குடியிருப்பினருக்குன்னு செப்பரேட்டா நீங்க வந்து குடிநீர் தொட்டி கட்டினீங்க, அதுதான் தப்பு. ஏன் அவங்கள பிடிக்கிறீங்க? அவங்க நம்ம மக்கள் இல்லையா? யாரா இருக்கட்டும் சார், நான் வந்து ஒரு முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் அவங்க எல்லாருமே என்னுடைய மக்களா தான் நான் பாக்குறேன். அவங்களும் நம்ம என்ன அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அரசே முன் வந்து அவங்கள செப்பரேட் பண்ணி, அவங்களுக்கு செப்பரேட் ரோடு, அவங்களுக்கு செப்பரேட் இது காலனி, அவங்களுக்கு செப்பரேட் இது டிரான்ஸ்பார்மர், அவங்களுக்கு செப்பரேட் குடிநீர் தொட்டி, இதுதான் இவங்களுடைய சமூக நீதி. இதுதான். அதாவது அவங்களை இன்டகிரேட் பண்ணணுமே தவிர. இன்னைக்கு நீங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. கலாநிதி மாறன் அவர்கள்
தெலுங்கானால போய் பேசுறாரு. கோவையில இந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி வந்து பெருகி இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து கம்மாவார் நாயுடு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இது பரவாயில்லையா? தெரியல எந்த இதுல சொன்னாரு தெரியல. பட் ஏன் கம்மாவார் நாயுடு மட்டும், பாக்கி யாருமே இருக்கு இல்லையா? நான் சொல்லட்டுமா? அதையும் அந்த தெலுங்கு மொழியில தான் அவர் பேசுறாரு. அவர் அப்படி பார்த்தான்னு சொன்னா ராஜபாளையத்துல எவ்வளவோ பஞ்சமீன்கள் தான் இருந்துச்சு ஒரு காலத்துல. அது எல்லாமே நம்ம அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பாக்குறதா இவங்களுடைய வேலை. இவங்களுக்கு எப்பவுமே யாரு என்ன ஜாதி என்ன மதம் இப்படியே பிரிச்சு பிரிச்சு பார்த்ததா இதுதான் சமூக நீதினு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஃபைனல் என்ன ஆகுதுன்னு கேட்டா இவங்க எல்லாம் ஒதுக்கி விட்டுடுறாங்க. வெரி அன்பார்ச்சுனேட். அதாவது அந்த சமுதாயத்தை நம்ம இன்டகிரேட் பண்ணணும் சார். அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, தலித் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. தலித்துங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத சொல் தான். தலித் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அந்த சமூக ஆர்டர்ல கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க. அவங்கள நீங்க இன்டகிரேட் பண்ணணும்னு சொன்னா நீங்க அவங்கள தனியா அடையாளப்படுத்தக்கூடாது. அவங்கள இன்டகிரேட் பண்ணணும்னு சொன்னா அவங்கள மற்ற இடங்கள் இதுல சேர்க்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சமத்துவபுரம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, கேட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது, நீங்கெல்லாம் வயசுல சின்னவங்க. சமத்துவபுரம்ல ஒரு ஊருக்கு வெளியே இருக்கும். அது கருணாநிதியோட திட்டம். அங்க கரெக்டா 2 செட்டியாரு, 2 கவுண்டரு, 2 வன்னியரு, 2 அருந்ததி, 2 முக்கு தேவரா அது மாதிரி வச்சிருப்பாங்க. அங்க நடுவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயிலுக்கு அர்ச்சனை பண்றது மட்டும் ஐயர் வேண்டி இருக்கும் அவங்களுக்கு. இது ஒரு சமத்துவபுரம் அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்றேன், சமத்துவபுரம்னா யார் வேணா இப்படி தான் இருந்துட்டு போட்டுமே, நீங்க என்ன 2 பேரா வச்சுக்கிறீங்க, அது சமத்துவபுரம் கிடையாது. அது அங்கேயே கூட அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கும் வீடுகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து செப்பரேட்டா வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு இல்லையா? நீங்க என்ன மாதிரி சோசியல் இன்டகிரேஷன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. அதாவது காலங்காலமா நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம், இன்னும் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். டிஎம்கே இருக்கிற வரைக்கும் சமூக நீதிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து மற்ற மாநிலங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. அடுத்து இன்னொரு முக்கியமான தீர்ப்பு, ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அரசாங்க பதவிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்தவருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பத்தி தடை இருந்தது, இப்ப அதை நீக்கிருக்காங்க. இதை பத்தி ஆமா தடை நீக்கிருக்காங்க. இதை பத்தி பலவிதமான விளக்கங்கள்லாம் இருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டா, நிறைய பேருக்கு இதனுடைய கான்செப்டே புரியல. இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ், இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஆர்எஸ்எஸ் தான் என்னங்கிறது தெரியும். ஒரே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பின்னணி சொல்றேன், சரித்திர பின்னணி உங்களுக்கு சொல்றேன். முதல்ல காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சது இங்கிலீஷ்காரன் தான். ஏன் ஆரம்பிச்சாங்க? இங்கிலாந்து மகாராணியினுடைய இந்த ராஜ்யத்தை மேற்பார்வை செய்வதற்கு ஒரு கட்டமைப்பு வேணும். அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த ஆஷ் எல்லாம் வந்தானே, ஆஷ் மக்காலே அவங்க எல்லாருமே ஒரு கிளைவ் இவங்க எல்லாமே வந்து ஒரு இதுதான். சென்னையில் கூட ஒரு பேர் மறந்து போச்சு, மெக்கன்ரோ மாதிரி எதுவும் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் அது காங்கிரஸ். காங்கிரஸ் ஆரம்ப காலங்களில் பிரிட்டிஷ் அரசின் அடிமையாக இருந்தது. திருப்பி சொல்றேன் தாமரை டிவி நேயர்களுக்காக, காங்கிரஸ் கட்சி பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் பேரரசின் அடிமையாக, விக்டோரியா மகாராணியின் அடிமையாக இருந்தது. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம் லீக் ஏன் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்கள் தங்களுடைய சமூகத்தின் நலனை பாதுகாப்பதற்கு, பேணுவதற்கு நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ நீங்க முஸ்லிம்ங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அது வரைக்கும் எல்லாமே ஒன்னா தான் இருந்தான்னு கேட்டா அப்படி கிடையாது. இங்க ஜெய்ப்பூர்ல அந்த டெய்லரை கொண்டாங்க இல்லையா, சர்தன் சே ஜுதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல, அதாவது நீ வந்து இஸ்லாத்தை பற்றி தவறாக பேசினால் உன் தலை உன்னுடைய உடம்பில் இருக்காது அப்படிங்கிறது தான் அது. அதாவது நூபுர் சர்மா உடைய அந்த பிரச்சனை ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறமா ஆன இந்த 2 சம்பவங்கள் நாட்டினுடைய ஆத்மாவை உலுக்கின. ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இஸ்லாமியர்கள் சைட்ல இருந்து கூட பல சமயங்கள் கண்டனங்கள்லாம் வந்தது. ஆனாலும் பல இஸ்லாமிய அமைப்புகள் கண்டனம் செய்யவில்லை அப்படிங்கிறத நான் இங்க வந்து தெரிவிச்சுக்கிறேன், இங்க பதிவு பண்றேன். நான்
இது ரொம்ப சீரியஸ் சமாச்சாரம். ஸோ அவங்க செப்பரேட்டா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி டெவலப் பண்ணிட்டாங்க. அப்போ மெஜாரிட்டி ஹிந்துஸ் அப்போல்லாம் பாருங்க சார், இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பர்மா சைட்லேருந்து நீங்கள் பர்மா அப்போ இருந்தது, பர்மாவுக்கு பக்கத்தில் சொல்கிறேன், பர்மாலேருந்து ஆரம்பித்தா நீங்கள் ஈரான் வரைக்கும் அதுதான், ஆப்கானிஸ்தான் ஈரான் வரைக்கும் அதுதான். ஸோ இவ்வளோ ஒரு ஏரியாவில் ஹிந்துஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இந்துக்களுக்காக ஏதாவது ஒன்று வேணுமா வேண்டாமா? காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்காக ஒன்றுமே செய்ய, ஏன்னா அது வந்து இந்துக்களுக்காக ஆரம்பித்த கட்சி கிடையாது. அது வந்து அவங்களுடைய ஒரு கைப்பாவை, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக ஆரம்பிச்சது தான் காங்கிரஸ் கட்சி. அதுக்குதான் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நமது நாட்டின் தந்தை என்று சொல்லப்படக்கூடியவர் ஜவஹர்லால் நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லுவாங்க. அவர் பண்டிட் கிடையாது. பண்டிட் அப்படின்னு சொன்னா காஷ்மீர்ல இருக்கிறவங்களுக்கு தான் பண்டிட் அப்படி சொல்லுவாங்க, காஷ்மீர்ல இருக்கிற ஹிந்துஸ்க்கு தான் பண்டிட்னு சொல்லுவாங்க. இவர் வந்து லாகூர்காரர், அதாவது பாகிஸ்தான்ல இருந்த பகுதியில் சேர்ந்தவர். அவர் இஸ்லாமியர், பிறவியில் அவர் ஒரு இஸ்லாமியர், அதனால ஒரு பண்டிட்டு கிடையாது. பண்டிட்டுங்கிறது இவங்களாவே ஜோடிச்சு வச்சுக்கிட்டது பிற்காலத்தில். ஸோ ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எப்போ மச் லேட்டர், 1880 ஆரம்பிக்கல, 1925 தான் ஆரம்பிச்சாங்க. மச் லேட்டர் ஆரம்பிக்கும் போது இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பிடிக்கல. அப்போலேருந்து 9 கிளாஷஸ் இருந்தது. ஏன்னு கேட்டா, இது வந்து இந்த பரத கண்டம் அப்படிங்கிறது ஒரு ஹிந்து அடையாளங்களுடன் உள்ள பூமி. இந்து அடையாளங்கள், பாரம்பரியங்கள் போற்றப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்துக்களை ஒன்றிணைக்க வேண்டும். ஏன்னா அந்த காலத்துல நிறைய இந்த குறுநில மன்னர்கள்லாம் இருந்தாங்க, அவங்கள சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு முகலாயர்களுக்கும் அதான் ரொம்ப சௌகரியமா போச்சு உள்ள வரத்துக்கு. உங்களுக்கு எகஸ்டா அவருக்கு எகஸ்டா இவரு, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுவே தான் இங்கிலீஷ்காரங்களும் ரொம்ப ஈஸியா உள்ள வந்து நம்மளை கவர் பண்றதுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு. இதனால இதெல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்காக பிறந்ததுதான் ஆர்எஸ்எஸ். இன்னைக்கும் கூட அவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதிவாசிகள்லாம் இருப்பாங்க, வனவாசி கல்யாண ஆசிரமம் அப்படின்னு ஒன்று உண்டு ஆர்எஸ்எஸ்ல. வனவாசி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது பிற்படுத்தப்பட்டவரே நீங்க செப்பரேட்டா வச்சிருக்கீங்க, எல்லாம் அவங்க செப்பரேட் குடிநீர் தொட்டி எதுக்குன்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி இவங்க எல்லா இடத்துலையும் செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஊட்டியில கூட இருளாஸ்லாம் இருப்பாங்க, கூர்குல கூர்கிஸ் இருப்பாங்க, கோர்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா பார்டர்ல இருப்பாங்க, கோண்டு அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. இது மாதிரி ஆதிவாசி இனங்கள்லாம் சேர்ந்ததுதான் நம்ம நாடு. அவங்கெல்லாம் வந்து நம்ம இதுக்குள்ள வரணும். அபோரிஜினல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆதிவாசி உண்டு, எங்க ஆஸ்திரேலியால. இன்னைக்கும் அந்த அபோரிஜினல்ஸுக்கு அங்க வந்து ரொம்ப பெரிய மரியாதை எல்லாம் உண்டு. அவங்க வந்து அந்த பழைய ட்ரெஸ்ல போட்டுட்டு வந்தாலும் கூட யாரும் சீண்ட மாட்டாங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்து அந்த மாதிரி அந்த பழைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு செரிமோனியல் இதுல அவங்க வந்து கலந்துக்க சொல்லுவாங்க. ஆனா அவங்கள வந்து மொத்தமா ஒன்றிணைப்பது கஷ்டம் அப்படிங்கிற அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இவங்களெல்லாம் நம்ம ஒன்றிணைச்சு தான் ஆகணும். அதைத்தான் வந்து வனவாசி கல்யாண ஆசிரமம் ஆர்எஸ்எஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த கோட்சேனுடைய இறப்பு, கோட்சே வந்து கோட்சேனுடைய காந்தியினுடைய இறப்பு, கோட்சே தான் அப்படின்ட்டு. கோட்சே வந்து ஆர்எஸ்எஸ் இருந்த மெம்பர். ஆனா ஒரு மெம்பர் பண்ணினதுக்காக நம்ம வந்து அந்த இயக்கத்தையே நம்ம தடை செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேர் அது புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறமா கோட்சே பண்ணினதுக்கு அப்புறமா என்னாச்சு, கிட்டத்தட்ட 6000 குடும்பங்கள் பூனால பிராமண குடும்பங்கள் தோண்டி தேடி வீடா தேடி அடிச்சு வெளியில வந்து அடிச்சு கொண்டாங்க. இதெல்லாம் வந்து சரித்திரத்துல நம்ம படிக்க முடியாத சரித்திரமா இருக்கு. நம்மளுக்கு வந்து ஜாலியன் வாலாபாக் பத்தி தெரியும், ஆனா இது நவகாளி கொலை பத்தி தெரியும், ஆனா இதை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பக்கத்தில் நடக்கிறது, ஸ்ரீநகர்ல கூட நடந்தது, அதெல்லாம் பத்தி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நம்மளுக்கு பாட புத்தகங்களை அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. அதெல்லாம் தான் நம்மளுடைய சரித்திரமா இருக்குமே தவிர வேற எதுவும் கிடையாது. ஸோ ஆர்எஸ்எஸ் வந்தது. அதுக்கப்புறமா ஆர்எஸ்எஸ் தடை விதிச்சாங்க. சர்தார் பட்டேல் கூட தடை விதிச்சாரு. சர்தார் பட்டேல் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி போற்றி புகழும் ஒரு தலைவர், அவர் கூட ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதிச்சாரு. அது உண்மைதான். அதுக்கப்புறமா வந்து நேருவுக்கு வந்து அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம், எஸ்பெஷலி அந்த 1962 சீன போரின் போது ஆர்எஸ்எஸ் பண்ணின சேவை இருக்கு இல்லையா, ஏதாச்சும் உடனே முன்னால் வந்து நிற்பாங்க. என்டிஆர்எஃப் வராது,
என்டிஆர்எஃப் முன்னால ஆர்எஸ்எஸ் காரங்க போயிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து அவ்வளவு இது வந்தது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் பின்புலமோ அரசியல் ஆசைகளோ இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் அது. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம எப்படி இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கோம் சொல்லிட்டு அவர் ஓகேன்ட்டாரு. அவரை கூப்பிட்டு அவங்கெல்லாம் டின்னர்லாம் கொடுத்து அவங்கள வந்து அவருடைய உறவை புதுப்பிச்சுக்கிட்டாரு நேரு. அப்புறமா இந்திரா காந்தி வந்தாங்க. இந்திரா காந்தி வந்த போது 1966 நவம்பர் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாலதான் அந்த பஞ்சம் வந்த சமயம் அது. 1965, 66, 67 3 வருஷம் கடுமையான பஞ்சம் இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, இந்த தமிழ்நாட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போ பக்தவச்சலம் மினிஸ்ட்ரி இருந்தது. அப்போ ஒரு மினிஸ்டர் என்ன சொன்னாரு, எலி மாமிசம் சாப்பிடணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அந்த பக்தவச்சலம் மினிஸ்ட்ரிய தோக்கடிச்சு. அது காரணமே அதுதான். டிஎம்கே வர்றதுக்கு காரணமே அதான் வச்சுக்கோங்க. அண்ணாதுரை வர்றதுக்கு காரணமே அதுதான். அந்த அளவுக்கு பஞ்சம் இருக்கும்போது இந்த மாடுகளெல்லாம் வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? பிற மதத்தினர். அது பசுவதை அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலலாம் ஜாஸ்தி இருக்காது. நார்த் இந்தியாவில் ரொம்ப உணர்வுபூர்வமான சமாச்சாரம். பசுவதை தடுப்பு சட்டம், பசுவதை தடுப்பு சட்டம் வேண்டும் அப்படின்ட்டு பாராளுமன்றத்தில் பெரிய கிராட்டெல்லாம் ஆச்சு. சுவாமிகள்லாம் போயிட்டு நின்றுட்டாங்க. யாரு? சாமியாருங்கள்லாம். அதாவது இந்த காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு விபூதி எல்லாம் உடம்புல பூசிக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டாங்க. அவங்க தடியடி பிரயோகம் பண்ணி அதில் நிறைய பேர் செத்து போய், இதெல்லாம் வந்து இந்திரா காந்தியுடைய சரித்திரம், காங்கிரஸ் கட்சியினுடைய சரித்திரம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி செல்வப்பிரதேக மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தடை பண்ணிடுவேன் சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தடை பண்ணிட்டாங்க. அன்னைக்கு பண்ண தடை தான் 1970 திருப்பியும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, திருப்பியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 80 அதே மாதிரி ஆச்சு, எடுக்கிற மாதிரி இருந்தது, திருப்பியும் அதை இது பண்ணிட்டாங்க. இது எல்லாமே இந்த காலகட்டம் எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது. இப்போ தான் அவங்க வந்து அதை தடையை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு சேவை இயக்கம், அமைப்பு. அது வந்து எந்த பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸும் கிடையாது. நீதித்துறையில் போயிட்டு பூந்து விளையாடணும், எல்லாருமே வந்து காவி போட்டுக்க சொல்லணும், எல்லாருமே வெஜிடேரியனாக மாற்றணும், எல்லாருமே ஹிந்தி சான்ஸ்கிரிட் தான் படிக்கணும், எல்லாருமே வந்து வேட்டி தான் கட்டிக்கிட்டு வரணும், அந்த மாதிரியான ஒரு இயக்கமே கிடையாது. அது வந்து மாடர்ன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப புராணம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நடுவில் தான் இருக்கும். அது நம்ம நாட்டுக்கு எது, நம்ம நாட்டு மக்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத மட்டுமே தெரிஞ்சுட்டு போற ஒரு சமாச்சாரம். மோரோவர் எந்த விதமான கொலை குற்றங்கள், பொருளாதார குற்றங்கள் எதுவுமே ஒரு என்ஜிஓன்னு சொன்னா எவ்வளவு குற்றங்கள் செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க. ஒரு என்ஜிஓன்னு சொன்னா அந்த பணம் வரது அப்படிங்கிறதுனாலே அவங்க வந்து ஒரு என்ஜிஓ ஓபன் பண்ணிடுவாங்க, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அந்த மாதிரியான எந்த குற்றமும் செய்யாத ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அப்பேற்பட்ட அப்பழுக்கற்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஒரு அங்கத்தினராக, ஒரு உறுப்பினராக இருப்பது எனக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மெஜாரிட்டி பீப்புள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து அந்த தடையை இப்போ அரசு நீக்கியிருக்கு. இதனால என்ன ஆக போறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய நீதித்துறையை நான் நம்ப முடியல. நீதித்துறை எங்க வேணாலும் மூக்க நுழைக்கும், அது என்ன வேணாலும் ஆர்டர் போடும் அப்படிங்கிறது இது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் லெவலில் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு செப்பரேட்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, கான்டக்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் இது வருமா வராதா, வேற ஏதாவது அது என்ன சொல்றது, you cannot be a member of a political party, but this is not a political party. அதே மாதிரி நீங்க வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரா, கலெக்டரா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருப்பேன், கூடவே நான் வந்து என்னுடைய தொழில் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் முடியாது, நோ சான்ஸ். அது மாதிரி ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு சட்டத்துல ஒரு ஓட்டை இருந்து அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சு அதுல இது நுழைச்சிருவாங்களோ சுப்ரீம் கோர்ட்டு அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு உண்டு.